சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குங்கிறத கவனிச்சு பார்ப்போம். தொழில், அந்த தொழில் பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசிக்கு 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் ரொம்ப முக்கியங்க. 10க்கு உடையவர் சனி பகவான், 12ல் மறைஞ்சிருக்காரு. 11ஆம் அதிபதி அதே சனி பகவான், அவரும் மறைஞ்சிருக்காரு. ரெண்டுமே சனிதான், 10 11 ரெண்டுமே சனிதான். சரிங்களா? இப்போ அவர் மறைஞ்சு இருக்காரு, வக்ரம் பெறுகிறார். அதுதான் இதுல ஒரு முக்கியம். இதனால மேற்கொண்டு ஒரு விஷயம் என்னன்னா, குருவினுடைய பார்வை அவருக்கு கிடைக்கிறது. 12ஆம் அதிபதி உங்களுடைய 4ஆம் இடத்திலே அமர்ந்து 12ஆம் வீட்டை அவருடைய 9ஆம் பார்வையாக, விசேஷ பார்வையாக, ஜீவனஸ்தானாதிபதி இருந்த அந்த இடத்தை வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஜீவனஸ்தானாதிபதியை பார்ப்பதினாலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம், திடீர் லாபம், அதிர்ஷ்டம், வெளியூர் பிரயாணங்கள். ரொம்ப நாளா வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்க திடீர்னு வெளிநாடு போவாங்க. பாஸ்போர்ட், விசா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க நினைத்தால் கூட இப்ப அப்ளை பண்ணுங்க, டக்கு டக்குன்னு எல்லாமே கிடைக்கும். நல்ல இடத்திலே நல்ல உயரிய கௌரவமான நல்ல பணங்காசுகள் நல்ல சௌரியமா இருக்கக்கூடிய இடத்திலே போய் வேலை செஞ்சு வாழ்க்கை தரத்தை நீங்கள் முன்னேற்றிக் கொள்ள போகிறீர்கள். பல நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்பவர்களுக்கும் இருக்கட்டும், சொந்தமா தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், அமோக வளர்ச்சி அடைவார்கள். படிப்பு, அதாவது படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம் ஏற்படும், அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். சிவாய நமக. சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிஷப ராசிக்கு உண்டான பலன்கள். அதில் முக்கியமாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போம். தொழில் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கு. ஏன் அப்படின்னா ரிஷப ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கு உடையவர், அதாவது 10ஆம் பாவத்திற்கும் 11ஆம் பாவத்திற்கும் உடைய முக்கியமான கிரகங்கள் 2 உங்களுக்கு. ஒன்று குரு பகவான், அடுத்தது சனி பகவான். சனி பகவான் 11ஆம் இடத்திலே போவது அமோகமான வளர்ச்சி. இந்த மாதம் உங்களுக்கு வக்ரம் பெற்று வேற இருக்காரு. ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை அதிகமாக தந்தே தீருவேன்னு இப்போ கங்கணம் கட்டிட்டு இருக்காரு சனி பகவான். அதனால சனி கொடுக்க எவர் தடுக்க முடியும்? தடுக்கவே முடியாது, அள்ளி கொடுப்பாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய குரு பகவான், ஜீவனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வேற அவரை பார்க்குறாரு உங்களுடைய 3ஆம் பாவத்தில் இருந்து. அது ஒன்று. அதனால கொஞ்சம் அந்த குருவினுடைய பார்வை நல்லா இருக்கு. என்ன ஒன்று அந்த 12ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கனால 12வது 2ல் போகக்கூடிய காலம்ங்கிறதுனால பொருளாதாரத்தில் அதிகமான செலவுகள் உண்டு. இந்த மாதம் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும், வருமானமும் வரும், செலவும் அதிகரிக்கும். அதனால் அந்த செலவை நீங்கள் கட்டுப்படுத்துறது உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கும். அதே மாதிரி வேலை செல்லுபவர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உங்களோட ராசிநாதன், அவர் இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் 5ஆம் இடத்திலே செல்லுகிறார் இல்லைங்களா? அதனால ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் இருந்தால் கூட, ஏதாவது சங்கடம் இருந்தால் கூட, முக்கியமா தொழில் பிரச்சனைகள், தொழில் ரீதியாக ஏதாவது எதிரிகள் இருந்தால் கூட, வேலை செய்யறவங்க கிட்ட ஏதாவது போட்டி பொறாமை இருந்தால் கூட அது எல்லாமே மாறும். நல்ல சுமூகமாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும். அதில் முக்கியமாக சம்பள உயர்வு ஏற்படுங்க. எதனால அப்படி அடிச்சு சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். அவர் சந்திரனுடைய வீட்டிலே இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த மாதத்திலே ஒரு குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது ஏற்படுறது. முக்கியமா பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி, அடுத்தது 12, 13 இந்த 3 தினங்கள் ஒரு குரு சந்திர யோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதனால உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதியுடன் சந்திரன் உங்களுடைய 3ஆம் அதிபதி சேருவதனாலே பெரிய ப்ரமோஷனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குரு சந்திர யோகம் நல்ல அற்புதமான பலனை உங்களுக்கு தரும். மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 2026க்கான பலன் அப்படிங்கிறதுல முக்கியமா தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விலாவரியா அலசி பார்ப்போங்க. அதாவது மிதுன ராசிக்கு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம் இல்லைங்களா? அதே மாதிரி ஜீவனஸ்தானம் அது 10. அதே மாதிரி லாபத்தை தரக்கூடிய ஸ்தானமானது 11, அது செவ்வாய் பகவான்.
அதனால அந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் மிக மிக அவசியம். மிதுன ராசிக்காரங்களுக்கு வெளியில போய் ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும், ஒரு நல்ல ஒரு மரியாதை எடுக்கணும் அப்படின்னாலே இந்த 2 கிரகம் நல்ல இடத்துல இருக்கணும் உங்களுடைய ஜாதகத்துல அல்லது கோச்சாரத்துல. அப்படி இருந்தா தான் அது உங்களுக்கு சோபிதமான பலனை தரும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்திலே புத பகவான், அதாவது புத பகவான் என்னுடைய ஆட்சி பெற்ற அந்த மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். வக்ரம் பெற்றா பிரச்சனையானா கவலையப்படாதீங்க, நல்லதுதான். இதுல இன்னொரு நல்லது என்னன்னா, வக்ரம் பெற்ற சனி பகவானை குரு பார்க்கிறார். 2ஆம் இடத்திலே குரு பார்க்கிறார். குரு சந்திர யோகம் வேற ஏற்படுகிறது. அதனுடைய பார்வையினாலே உங்களுடைய ஜீவனஸ்தானம் மேலும் வலிமை அடைவதனாலே கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சுய வேலை செய்பவங்களுக்கு நல்ல லாபம் அதிகரிக்கும். இந்த மாதத்திலே பலருக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. சிவாய நமக. சிவாய நமக. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். கடக ராசிக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 2026 என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதாவது கடகராசிக்கு தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடியது முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10ஆம் வீடும் 11ஆம் வீடும். இந்த 10, 11ஆம் வீடுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்று அதிபதி செவ்வாய், அடுத்தது லாபஸ்தானத்திற்கு அதிபதி சுக்கிரன். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் கடகராசிக்காரங்களுக்கு. இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்திலே மறைகிறார். உங்களோட 12ஆம் இடத்துல மறைகிறார். 10ஆம் அதிபதி மறைவது கொஞ்சம் சரி அல்ல. அதனால தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சுணக்கம் இருக்கு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் பாவத்திலே செல்கிறார். அதுவும் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், தேவையற்ற மாற்றம்னே பேர் அதுக்கு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கால தாமதம், தேவையற்ற மாற்றம், சுய தொழிலே கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி வேலைக்கு செல்லுபவர்களுக்கு சில வகையான தேவையற்ற மாற்றங்கள் சில சங்கடத்தை தரலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் மற்றவங்களுக்கு கிடைப்பதனாலே கொஞ்சம் மனசிற்கு சங்கடங்கள் ஏற்படலாம். தேவையற்ற பிரயாணங்கள் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. என்னங்க இவ்வளவு அரைச்சொல்லா சொல்றீங்க, ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. இந்த மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி தினத்திலே பெண் தெய்வ வழிபாடு செய்யுங்க. இது எல்லாமே மாறும். பௌர்ணமி தினத்திலே உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலியம்மன், காளியம்மன், புடாரியம்மன், முப்புடாதியம்மன், இசக்கியம்மன், உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில், அது அந்த காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வம், அது நாகாத்தம்மனா இருக்கலாம், மாரியம்மன், எதுவா இருந்தாலும் சரி, அந்த அம்மனை போய் பௌர்ணமி தினத்துல வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய் நமக.